अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू மை சேனல் மைசரா ஃபேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 month to 1 year பேபிக்கு பட்டுப்பாவோட சட்டை எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ பார்த்தோம். இப்போது அதை ஸ்டிச் பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். என்னால் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறத வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஷார்ட்டாக கொஞ்சம் போட்டிருக்கேன். பாவாடை ஸ்டிச் பண்ணி நான் பட்டிக்கோட்டும் பாவாடையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கழுத்து தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். நானே கையால் எடுக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நிஜமாகவே அந்த பிக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோட எண்டில் பாருங்கள். பார்த்துட்டு அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணப்போ ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நானே ஒரு கையால் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு கையால் செல்லில் கவர் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. அதனால தான் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோட எண்டில் அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவுட்ஃபிட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய பாப்பாவுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கு மேட்சாக ஹெட் பேண்டும் நான் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணியிருக்கேன். அந்த பிக்கில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா இருந்தது. ரொம்பவே ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருந்தது. இதே மெஷர்மெண்ட் படி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். நான் மெஷர் பண்ண வீடியோஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மெஷர்மெண்ட்லாம் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ தான் என்னால் கிளியராக போட முடியல. நீங்கள் இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லா கரெக்டான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். வேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃப்ளீட்டட்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதெல்லாம் நான் ஃபினிஷிங்கில் அயர்ன் பண்ணி விட்டுருவேன். அயர்ன் பண்ணிவிட்டு சென்டரில் நான் ஃப்ளவர் டிசைன் தான் நான் ஸ்டிச் பண்ணி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அது ஹிப்பு கிட்ட பெல்ட் மாதிரி ஆரி ஒர்க் ரேஸ் ஸ்டிச் பண்ணி தைச்சிருக்கேன். ஃபினிஷிங்கை பாருங்கள், அவுட்ஃபிட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவுட்ஃபிட் ரொம்பவே அழகாக வந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட அவுட்ஃபிட்டு. பாப்பாவோட பிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.